வணக்கம் உறவுகளே. ஜனநாயகன் படம் வாட்ஸ்அப்பில் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம பார்க்கல இன்னும். வாட்ஸ்அப்பில் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி பரவும் அப்படின்னு தெரியல. எப்படி எப்படி வரும் வெளியில்? அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக எங்கே இருக்குதுன்னா சென்சார் போர்டுக்கிட்ட இருக்குது. மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த இது இல்லை. கொண்டு போய் அந்த பெட்டியை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டாங்க. அவங்க போட்டு பார்த்துட்டு அதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன். பிரச்சனை அது வந்து சென்சார் போர்டுக்கும் பட தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் அது அவங்களோட பிரச்சனை வச்சுக்கோங்க. இப்போது சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்காத ஒரு படம் எப்படி வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியுமா? இல்லை ஓடிடி மையங்கள் அந்த மாதிரி எதுவும் கொடுக்க முடியுமா? அமேசான் மாதிரி அது மாதிரி எங்கேயாவது கொடுக்க முடியுமா? இல்லை, ஒன்றும் புரியல. சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் பண்ணி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டால் தானே அந்த படம் வெளியிட முடியும். அப்போ அந்த படத்துக்கு சென்சார் போர்டே தரல அப்படிங்கும்போது அந்த படம் வந்து எப்படி வந்து ஒன்றும் புரியல நமக்கு. நான் பேசுகிறது கரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அப்போது சென்சார் போர்டு கண்ட்ரோலில் இருக்கிற அந்த படம் எப்படி முழு படமும் எப்படி வெளியிடப்படும்? ஏதோ ஒரு கொஞ்சோண்டு இது இப்போ எடிட்டர் அந்த படத்தை எடிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த எடிட்டர்கிட்ட இதை இங்கே இடத்துல வைக்கணும், இதை இந்த இடத்துல வைக்கணும், பாட்டை இந்த இடத்துல வைக்கணும், சண்டை இந்த இடத்துல வைக்கணும், அப்போ தான் அதுக்கு வந்து இதாக இருக்கும். அது அந்த எடிட்டருடைய வேலை. எடிட்டர் டைரக்டர் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற வேலை. சரி, வச்சுக்கோங்க. அப்போ அந்த எடிட்டர்கிட்ட ஃபுல்லாக அந்த வெட்டி ஒட்டி இதெல்லாம் பண்ணதெல்லாம் எடிட்டர்கிட்ட இருக்கும். அப்புறம் 2வது சென்சார் போர்டுக்கிட்ட வந்துருச்சு. அது வெட்டி பண்ணி சென்சார் போர்ட்டை கொடுத்துட்டாங்க. வெட்டினது வந்து இவர் வச்சுருப்பார். யார் வச்சுருப்பார்? எடிட்டர் வச்சுருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ எடிட்டர் வெளியில் விட்டாரா அந்த படத்தை, இல்லை சென்சார் போர்டே வெளியே விட்டுருச்சா அப்படிங்கிறது நம்ம கேள்வி. சென்சார் போர்டு யார் கண்ட்ரோலில் இருக்குது? அமித்ஷாவோட கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. மத்திய சென்சார் போர்டு தானே அது அமித்ஷாவோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது சென்சார் போர்டே வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ எடிட்டர் வந்து முழு படத்தையும் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு கம்மி, ரொம்ப கம்மி. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு சம்பளம் வாங்கிட்டு எடிட்டர் வேலை பார்க்குறாரு. அந்த படத்துக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஒரு அமௌண்ட்டு 5 லட்சமோ 10 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியோ ஒரு படத்தை எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு சம்பளம் வாங்குவார். சம்பளம் வாங்குகிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ துணிச்சலாக அந்த படத்தை வெளியிட்டிருப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது இல்லையா? அப்போ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. 99% ஒரு எடிட்டர் முழு படத்தையும் வெளியிட்டிருக்க. ஏதாவது அவருக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று கசிச்சிருக்கலாம். ஒரு பெரிய நடிகருங்கிற படங்கிறதுனால அதை யார் கண்ணிலையாவது பட்டு அதை எடுத்து வேணால் வெளியிட்டிருக்கலாம். ஆனால் ஒரு முழு படத்தையும் இணையதளங்களில் வெளியிடுறது, அதாவது அதிகாரமற்ற அதாவது படத்தை வெளியிடுறதுக்கான அதிகாரமே இல்லாத ஒரு இணையதளங்களில் வெளியிடுறது, வாட்ஸ்அப்பில் வெளியிடுறது, யூடியூப்பில் போடுறது, இல்லை ஃபேஸ்புக்கில் போடுறது, இல்லை இன்ஸ்டாகிராமில் போடுறது, இதெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல் இல்லையா? அப்போது யார் வேணால் படத்தை எடுத்து எப்படி வேணாலும் அப்படி நம்ம வந்து வெளியிட்டு போட்டுக்கலாமா? இப்போ இதில் பார்க்குற காசே நமக்கு போதும்ல, அந்த மாதிரி கூட நினைப்பாங்கல்ல இனிமேல். அந்த மாதிரி ஒரு தோணுது. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போது சென்சார் போர்டு இதை முழுசாக வெளியிட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு பேசாமல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிருக்கலாமே. இப்போ சென்சார் போர்டு எதுக்கு வெளியிட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு. சென்சார் போர்டு எதுக்கு வெளியிடுது அப்படின்னா அந்த படத்தில் திமுகவுக்கு எதிரான சம்பவங்கள் ஏதாவது இருக்கலாம், நம்ம பார்க்கல. குத்து மதிப்பாக படம் வெளியே வந்தது எப்படிங்கிறது நமக்கு தெரியணும்லங்க. இப்போ எடிட்டரு வெளியிட்டிருக்க மாட்டார், சினிமா நடிகர் வெறும் வெளியிட்டிருக்க மாட்டார். ஏன்னா தயாரிப்பாளருக்கு காசு போய் சேரணும். அது படம் முறைப்படி சென்சார் போர்டு வந்து அதுக்கப்புறம் படம் வெளியிட்டு தியேட்டர்களில் ரிலீஸ் பண்ணாவோ இல்லை ஓடிடிக்கு கொடுத்தாவோ அது மூலமாக காசு சம்பாதிப்பாங்க. இப்போ ஓடிடி மேங்கல் அமேசான் அது மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்கள்ட்ட வந்து காசு வாங்கிடுவாங்க. இந்த ஒரு அமௌண்ட்டு, இந்த படத்தை நீங்கள் இப்போ வெளியிட்டுக்கலாம் உங்களோட ஓடிடியில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இல்லை தியேட்டர்களில் வெளியிட்டால் தியேட்டர்களில் இருக்கிற அவங்களுக்கு தியேட்டருக்காரங்கள்லாம் காசு கொடுப்பாங்க. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு வைங்க. இப்போ அப்படி பண்ணலாம். ஆனால் ஏன்னா யூடியூப்பு இந்த மாதிரி, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி இணையதளங்களில் நீங்கள் வந்து வெளியிட்டீங்க அப்படின்னா
அதுக்கு எப்படி காசு வரும் அப்படின்னா, அப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ யூடியூப் நம்ம போடுறோம். அது நிறைய பேர் யூடியூபர்ஸ் காசு சம்பாதிக்கிறாங்கல்ல, பல லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி காசு வரும். அந்த காசு போதுமா? இல்லை அந்த மாதிரி சம்பாதிச்சா போதுமா? இல்லை அந்த மாதிரி காசு வந்தாவே போதுமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குல்ல. குழப்புற மாதிரி பேசலை, தெளிவாக தான் பேசுகிறேன். யூடியூப்பில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, அந்த பணம் போதுமா? அதில் வியூஸ் அதிகரித்து, சப்ஸ்கிரைப் அதிகரித்து, அதில் வர சம்பாதித்தனை அந்த தயாரிப்பாளருக்கு போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போது இதையெல்லாம் தாண்டி எது எங்கிட்டு கிடந்தாலும், எது எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த படத்தை வெளியிட்டுட்டா திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் அதில் இருக்கலாம். தமிழ்நாட்டுடைய ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிரான சரக்கு அதில் நிறைய இருக்குது, அதனால் வெளியிடுவோம். ஒருவேளை திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் அதில் இருந்தாலும் அதில் ஒரு சில சங்கடங்கள் வரதான் செய்யும். அப்படிங்கிறதுனால பரவாயில்ல, எந்த பட்சம் வந்தாலும் பேசிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த படத்தை வெளியிட்டுட்டாங்களோ ஒன்றிய அரசு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம நினைக்க தோணுது. இப்போ ஒரு படம், அந்த படத்தை வெளியிடுறீங்க, வெளியிடவே முடியாது அப்படிங்கிறது, அது விஜயை மிரட்டுறதுக்காக அந்த படத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு தான் இவ்வளோலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், எவ்வளவு முரண்பாடுகள் இருக்குது பாருங்கள். ஒரு விஜயை வந்து படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த விஜயை கூட்டு வந்து அரசியலில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து அரசியலில் நிற்க வச்சது அவங்க தான் கட்சி ஆரம்பித்து அதனால தான் கட்சி ஆரம்பித்தார், தேர்தலுக்கு வந்தார், அரசியலுக்கு வந்தார், எல்லாமே நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி திரிசா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிகர், பேர் சொல்லட்டோமா, அவங்க இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு, அதுக்கு வந்து முறைப்படி பதிவு பண்ணுறதுக்கு எல்லாமே ஒன்றிய அரசில் நிறைய ஆட்களை அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த அம்மா நிறைய உதவி பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போது இவ்வளவு பண்ணுற விஜய்க்கு இவ்வளோ பண்ணுன ஒன்றிய அரசு ஏன் ஜனநாயக படத்தை நிப்பாட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முரண் இருக்கா இல்லையா? ஒரு கருத்து முரண் இருக்கா இல்லையா? ஒரு நேர்மைக்கு எதிரான ஒரு முரண் இருக்கா இல்லையா? பணம் கொடுக்குறீங்க, விஜய்க்கு கட்சி ஆரம்பித்து எல்லா வேலையும் பண்ணுறீங்க, நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, நாங்கள் பின்னாடி இருக்கிறோம், நாங்கள் பணம் தரோம்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு. அப்புறம் விஜய் இப்படி சொன்ன ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு படத்துக்கு சென்சார் போர்டை உடனே கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே. அப்போ படத்தை ஏன் சென்சார் போர்டு கிளியரன்ஸ் இல்லாமல் ஏன் உங்களால் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னா, விஜயை மிரட்டுவதற்காக, ஒருவேளை இருந்தாலும் மாசில் ஒருவேளை ஜெயிச்சு ஒருவேளை மேலே வந்துட்டாருன்னா இவரை மிரட்டுறதுக்காக இந்த படம் பயன்படும், இந்த படத்தை வச்சு இவரை மிரட்டலாம் அப்படின்னு கூட ஒரு யோசனையோடு அவங்க பண்ணியிருக்கலாம்ல. அது மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல, எனக்கு அப்படி தோணுது. சரி, இப்போ ஏன் வெளியிட்டாங்க அப்படின்னா, அதில் திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கும், அந்த கருத்துக்களால் திமுக பாதிக்கப்படட்டும், அது ஒருவேளை பாதிக்கப்படட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவில் கொடுத்துட்டாங்கன்னா, படத்தை வெளியிட்டாங்கன்னு வைங்க, சென்சார் போர்டு, ஒன்றிய அரசு, அமித்ஷா வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரச்சனை என்ன மாதிரி வந்து நிற்கிது அப்படின்னா, அதில் முஸ்லீம்கள் வந்து தீவிரவாதிகளாக காட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மேட்ரு அதில் இருக்குது. இப்போ திமுகவுக்கு செக் வைக்கிறதுக்காக அதை வெளியிட்டாங்களா, இல்லை விஜய்க்கு செக் வைக்கிறதுக்காக அந்த படத்தை வெளியிட்டாங்களா அப்படிங்கிறது இப்போ நம்ம கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி மாலை முரசு நான் பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். நீ சாயங்காலம் இப்போ வரும்போது 7 மணிக்கு மாலை முரசு 4 இதில் பார்த்தேன். அதில் சொல்கிறாங்க, இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறாங்க படம், இஸ்லாமியர்கள் கொந்தளிப்பு அப்படிங்கிறதுனால அந்த கருத்தை கேட்டதுனால பார்த்ததுனால அப்போ சொல்கிறேன் நான். கரெக்டுங்களா? இப்போது இது யாருக்கு செக்கு? திமுகவுக்கு செக்கா இல்லை விஜய்க்கு செக்கா? சரி, திமுகவுக்கு ஒரு செக்கு, விஜய்க்கு ஒரு செக்கு, 2 பேர்த்தையும் சேர்ந்த மாதிரி பழிவாங்கிறது. அதாவது இவரை வளர்த்து விடுறதுல பிஜேபி எந்த பலனும் இல்லை. இருந்தாலும் இப்பயே இருந்தாலும் இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு, இருந்தாலும் வளர்த்து விட்டாக்கா இன்னும் நமக்கு எதிராக தான் போய் நிற்பார், ஸ்டாலின் மாதிரி தான், திமுக மாதிரி தான் இவரும் போய் எதிராக தான் நிற்பார் அப்படின்னா அவர்களுடைய எண்ணமாக இருந்தாலும் இருக்கலாம். இப்போ 2 பேர்த்துக்கும் சேர்ந்த மாதிரி செக்கு வச்சு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ முஸ்லீம்களுக்கு எதிரான இருக்கிற காட்சியை பார்த்த சென்சார் போர்டு, ஒன்றிய அரசு, அமித்ஷா இதை ஏன் வெளியிட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இது ஒன்று தான் பதிலாக இருக்குமோ? ஒரே நேரத்தில் திமுகவுக்கும் செக்கு, விஜய்க்கும் செக்கு அப்படிங்கிற மாதிரியா இருக்குமோ? திமுகவுக்கு செக் வைக்கிற அளவுக்குலாம் அந்த படத்தில் ஒன்றும் இருக்காது, எல்லாம் டூப்ளிகேட் படமாக தான் இருக்கும். பத்தாவதுக்கு எல்லாம் தெலுங்கு டப்பிங்க அப்படின்னு வர சொல்கிறாங்க. அதனால் திமுகவில் செக் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும்
எப்படியாவது ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணணும், ஒரு தவறான ஒரு நரேட்டிவை திமுகவில் உண்டு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கூட செஞ்சுருக்கலாம்னு வச்சுங்களேன். அப்போ இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரான அதில் இருக்கிற காட்சிகள் அது யாருக்கு செக்கு? அது ஜனநாயகனுக்கு செக்கு, விஜய்க்கு செக்கு. அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யார்? அந்த படத்தோட டைரக்டர், படத்தோட தயாரிப்பாளர், படத்துக்கு பணம் போட்டவங்க, இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இது யார் கோ ப்ரொடியூசராக கூட விஜய் இருக்காரா என்னங்கிறது தெரியல. அப்படி ஒருவேளை விஜய் இருந்தால் ஒருவேளை அந்த தயாரிப்பாளர் பாதியாவது முக்கால்வாசியாக தப்பிச்சிக்குவார். ஒருவேளை இவர் கோ ப்ரொடக்ஷனில் அவரே எல்லாமே ப்ரொடக்ஷன் பூரா அவரே பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா, அந்த தயாரிப்பாளரே பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா அவருடைய நிலை என்ன? அவர் போட்ட பணத்தை எப்படி எடுக்க முடியும்? இல்லை அந்த பணத்தை இவர் காமன் சென்ஸ் பண்ணுவாரா? விஜய் காமன் சென்ஸ் கொடுத்து ஏதாவது பணம் கொடுத்து காமன் சென்ஸ் பண்ணுவாரா? அதுவும் பண்ண மாட்டார். அப்போது அவருடைய நிலை என்னவாக இருக்கும்? இது அந்த தயாரிப்பாளரை தாண்டி எப்படி இந்த படத்தை வெளியிடலாம்? படத்தை போட்டு எடுத்த முதலாளி தாங்க அவர் தயாரிப்பாளர். அப்போ அவருக்கு தெரியாமல் ஒரு படத்தை, அவருடைய படத்தை அவர் முதல்ல போட்டு எடுத்த படத்தையே நீங்கள் வெளியிடுறீங்க அப்படின்னா அப்போ அது அவருடைய நிலைமை என்ன? பணம் போட்டதுக்கான வட்டி, போட்ட பணத்தை எப்படி எடுக்கிறது? அந்த பணத்துக்கு வட்டி யார் கட்டுறது? அவர் கடன் வாங்கி தான் போட்டு போகிற எங்கிட்டாவது. விஜய் படம்லாம் ஹை பட்ஜெட் படம், இவருக்கே சம்பளம் 200 கோடி 300 கோடிங்கிறாங்க. அதுக்கு மேலே படத்துக்கு செலவு 100 கோடி 150 கோடி வரும். அப்போ இவ்வளவு பணம் போட்டு அந்த தயாரிப்பாளரோட நிலை என்ன ஆகும் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியிருக்குல்ல. கடன் வாங்கி எங்கிட்ட கடன் வாங்கி போட்டிருந்தாருன்னா ஒருவேளை கெப்பாசிட்டி இருக்கிற ஆளாக இருந்தால் பரவாயில்ல தப்பிச்சிக்குவார். ஒருவேளை எங்கிட்ட எல்லாமே கடனை வாங்கி போட்டுக்கிட்டு ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இப்படியே சுற்றி இதில் தூக்கி அதில் போட, அதை தூக்கி இதில் போட, இப்படி ரொட்டேஷனே பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு தயாரிப்பாளராக இருந்தால் அவ்வளோதான், அவர் கதை முடிஞ்சிருச்சு. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அப்போது இதில் யார் உள்குத்தில் யார் இது செஞ்ச உள்குத்து? விஜயும் சேர்ந்து செஞ்சாரா, இல்லை ஆதவர்ஜன் செஞ்சாரா, இல்லை புஷியானந்த் செஞ்சாரா, இல்லை ஒன்றிய அரசு மட்டும் இவர்களுக்கே தெரியாமல் தனியாக செஞ்சிருச்சா? இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த அரசியல் களத்தில் எப்படியாவது திமுக வெளுத்திடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு நிற்கிற பிஜேபியும், பிஜேபியோட தோழமை கட்சிகளான தமிழர் கட்சிகளான இருக்கக்கூடிய அதிமுக, சீமான் கட்சி, விஜய் கட்சி, இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான தோணுது. அதனால் இது யார் வெளியிட்டாங்க, எப்படி வெளியிட்டாங்க, வெளியிடறதுக்கு ரைட்ஸ் என்ன இருக்குது, இது சரியா தவறா? அப்படி தவறாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இதையெல்லாம் தயவு செஞ்சு நமக்கு பத்திரிகைகளில், இல்லை செய்தித்தாள்களில், இல்லை செய்திகளில், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வெளியிடணும் அப்படின்னு பணிவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.